வணக்கம் சார். வணக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் மேட்டர்ல வந்து இப்ப பரபரப்பான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சார். தமிழ் அரசு ஆமாங்க. அவதூறு வழக்கு இது பண்ற மாரி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க சார்? சார், இந்து தர்மம் ஜெயிச்சிருக்கு சார் இன்னைக்கு. ஏன்னு கேட்டா, இந்த திருப்பரங்குன்றம் மலைய பத்தின பிரச்சனை வந்து இன்னைக்கு நேத்து இல்லங்க. லண்டன் பிரிவியூ கவுன்சில்ல 1931 மே 12ஆம் தேதியே தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம இந்து தர்மத்துப்படி காலங்காலமா மன்னர் காலத்திலிருந்து பழங்காலத்திலிருந்தே அந்த திருப்பரங்குன்றம் மலை வந்து முருகனுக்கு உரியது, அறுபடை வீடுகள்ல ஒண்ணு. அங்க வந்து காலகாலமா விளக்கேத்திட்டு வந்தது. 2வது உலகப் போர் டைம்ல நிறுத்தி வைக்கப்பட்டு, அங்க இறந்து போன ஒரு முஸ்லிமோட மௌல்விய கொண்டு போய் அங்க வந்து அடக்கம் பண்ணிட்டு, இது சிக்கந்தர் மலைன்னு சொல்லி இவங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிறுபான்மையினர்னு சொல்லி இஸ்லாமியர். இது சம்பந்தமா பலவித போராட்டங்கள். இதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவரு, தியாகியா இருந்தவரு வக்கீல் ராஜகோபாலன். அவரோட உயிரே எடுத்து விட்டாங்க படுபாவிங்க. இப்படி இருந்த சூழ்நிலையில பல போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஜஸ்டிஸ் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சாமிநாதன் அவங்க நேரா போய் அந்த இடத்த பார்த்து, இந்த இடத்துல நீங்க வந்து தீபம் ஏத்தலாம்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டு வந்தோம். அதை எதிர்த்து அறநிலையத்துறையும் தமிழ்நாடு அரசும் கோர்ட்டுக்கு போறாங்க. இதுக்கு வந்து மதுரை கலெக்டர் பிரவீன்குமார் இவர் என்ன பண்றாரு, 144 தடை போடுறாரு. ஏமா இங்க இருக்க தமிழ்நாடு போலீஸால வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? பாதுகாப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலை வச்சுதான் அவர் வந்து சிஆர்பிஎஃப்க்கு போடுறாங்க. சிஆர்பிஎஃப் வீரர்களோட அவங்க போயும் அதுக்கு வந்து ஐஜி லோகநாதன் தலைமையில அதை தடை பண்றாங்க. இவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாததுக்கு இதுக்கு எதுக்கு நிர்வாகம் இருக்கு, இதுக்கு எதுக்கு போலீஸ் இருக்கு? அதை ஏத்துதான் இன்னைக்கு கேஸ் போட்டிருக்காங்க. நேத்து பாருங்க, நல்ல நாளதும் ஒரு தீபம் கூட ஏத்த முடியாத சூழ்நிலையை உருவாக்கி விட்டது யாரு? தமிழ்நாடு அரசும் அறநிலையத்துறையும், இந்த போலீஸ் ஆபீசர், இந்த கலெக்டர். அப்ப இவங்கெல்லாம் வந்து இந்துக்கள் கிடையாதா? இதுல இருக்கவங்க எல்லாம் அதிகாரிகள்லாம் யாருக்கு பயந்து இது மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க? சார், போலீஸ், கலெக்டர்னா ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க வேலை செய்யணும் சார். ஏன் நவாஸ் கனி எம்பி வந்து மாட்டுக்கறி போய் தின்னார பிரியாணி வச்சுக்கிட்டு மலை மேல, அப்ப இவங்களுக்கு எல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போலியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இந்த ஐக்கிய ஜமாத்து, எஸ்டிபிஐ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவங்க எல்லாம் வந்து நாங்க திருப்பரங்குன்றம் மலையில வந்து ஆடு வெட்ட போறேன்னு போனாங்களே, அவங்க பேர்ல சும்மா பேருக்கு ஒரு 4 பிரிவு கீழே கேஸ போட்டு அதோட விட்டாங்க. யாரும் அரெஸ்ட் பண்ணல. மதுரை எம்பி இருக்காரு வெங்கடேசன், அவரு கலவரம் வெடிக்கின்றாரு. நீ வந்து ஒரு மக்களோட பிரதிநிதி, கலவரம் வெடிக்கணும். நீ என்ன கம்யூனிஸ்ட் எம்பியா இருக்கியா, இல்ல நீ ஒரு நக்சலைட்டா? அதை சொல்லு. உன்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா அவங்கள சொல்லணும். இந்துக்கள் ஓட்டுல தானே நீ ஜெயிச்ச. உன் பேரு வெங்கடேசன் தானே வச்சிருக்க. இப்ப பார்த்தா இன்னைக்கு எப்படி வந்து இவங்க வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க ஜட்ஜஸ்? நீதி வென்றது சார், நியாயம் கிடைச்சிருக்கு சார். இன்னைக்கு இந்த தீர்ப்பால தமிழ்நாடு செயல்பாடு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க சார்? இதுக்கப்புறம் தமிழ்நாடு செயல்பாடு எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை பண்றதுக்கு தான் பாப்பாங்க. இப்ப கண்டம் பெட்டிஷன் போட்டிருக்காரு ராம ரவிக்குமார். கண்டம் பெட்டிஷன் எம்டி 3594 2025 போட்டிருக்காரு. அதுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். என்னங்க ஒரு ஜட்ஜஸோட இதுக்கு ஒரு உத்தரவுக்கு வந்து இவங்க செவி சாய்க்கலன்னா அப்புறம் என்னதான் செய்வாங்க? இதுக்கு எதுக்கு கவர்மெண்ட், எதுக்கு போலீஸ், எதுக்கு ஜட்ஜு? ஒரு ஜட்ஜியோட உத்தரவே இவங்க அமுல்படுத்தல, பாதுகாப்பு கொடுக்கல. சிஆர்பிஎஃப் ஜவான கூட்டு போனாக்கா உங்க மேல நாங்க வழக்கு போடுவோன்றாராம் அந்த சிஓபி. அப்புறம் எதுக்கு அவர் அங்க சிஓபி உட்காந்துருக்காரு? ஒரு ஜட்ஜியோட இதுக்கு இல்லாம நீ எதுக்கே நீ 144 போட்ட? இப்ப அவங்க போனாங்களா நவாஸ் கனி எல்லாம், அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க? அப்பெல்லாம் உங்களுக்கு கண்டு தெரியலையா? அவர் ஒரு எம்பி, அதனால விட்டீங்களா நீங்க? இதெல்லாம் இந்த இந்துக்களுக்கு சொரண வேணும் சார், சூடு சொரண வேணும். இந்துக்களுக்கு நெத்தி நிறைய பட்டைய போட்டு பொட்டு வச்சுட்டு போய் ஓட்டு போடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு சூடு சொரண வேணும். நம்ம தெய்வத்தை நம்ம தான் காப்பாற்றணும். நம்ம இந்து தர்மத்தையும் நம்ம இந்து கோயில்களையும். ஏற்கனவே WP 574/2015 கேஸ் நாங்க தான் போட்டிருக்கோம். அதுக்கு 7/6/2021 75 கட்டளைகள் 224 பக்கம் தீர்ப்பு கொடுத்தது ஜஸ்டிஸ் ஆதிகேசவோடு மகாதேவன் 2 பேரும் தான். அதையே இந்த அறநிலைத்துறை வந்து இன்னும் அமுல்படுத்தாம இருக்கு. ஒரு ஜட்ஜிகளோட தீர்ப்புக்கு இந்த அறநிலைத்துறை இருக்கு சார். அறநிலைத்துறை எதுக்கு சார்? கலைச்சிட்டு போலாம் சார். இவங்க அறநிலைத்துறை கலைச்சாதான் சார் இங்க தமிழ்நாடு உருப்படும். கோவில் வருமானத்துல உட்கார்ந்துக்கிட்டு அறநிலைத்துறை அதிகாரிகள் எல்லாம் தின்னுட்டு உட்கார்ந்துருக்காங்க சார். காருக்கு பெட்ரோல் போடுறதுல இருந்து குடும்பம் நடத்துறதுல இருந்து இவங்களுக்கு சம்பளத்துல இருந்து எல்லாமே அறநிலைத்துறை. கோயிலுக்கு நாங்க போடுற கோயிலோட வருமானம் தான் சார், எங்க கோயிலோட வருமானம் தாங்க. தகவலுக்கு நன்றி சார். ஜெய்ஹிந்த் சார்.